சாதி பிரச்சனைய உள்ளுக்குள்ள அமர்த்தினதே தவிர இல்லாமல் பண்ணல. அப்படின்னா இப்ப அது இல்லாமல் போயிருக்கும். இப்ப என்னண்டா அந்த அளத்துக்கான பிரபாகரனுக்கு அந்த அளத்துக்கு பெரிய மிகப்பெரிய சமூக விஞ்ஞானம் தெரிஞ்ச ஒரு நபர் அல்ல சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். சரி ஐயா, நீங்கள் தலைவர் பிரபாகரன். யாருக்கு தலைவர்? தமிழ் மக்கள் எல்லாரும். தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தலைவர் இல்லையே, எல்லாரும் சொல்லலையே. 37 இயக்கம் இங்க இருந்தது. அப்படி 36 இயக்கத்தோட வேண்டிய அவசியம் இல்லையே. சரியா ஐயா? நீங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? ஐயா, நீங்கள் உங்களுக்கு தலைவரா வச்சுக்கொள்ளுங்க, அதுக்கு எங்களுக்கு கொண்டு வந்து தேய்க்காதீங்க. சரியா ஐயா? இப்ப சொல்லுங்க. நீங்கள் இப்ப செய்கிற வேலையை தான் எங்கட இனத்துக்கும் வந்த துன்பத்துக்கும் சாதி கொடுமைக்கும் எதிராக போரிட்டவர். எப்ப போரிட்டவர்? எங்க போரிட்டவர்? எங்க ஒரு சான்றாதாரம் காட்டுங்க. எங்க போரிட்டவர், எப்ப போரிட்டவர், எப்படி என்ன ஒரு சான்று சொல்லுங்க பாப்போம். என்ன இப்ப நீங்க ஐயா என்னண்டு இப்ப சான்றே எதை கேக்குறீங்க நீங்க? சான்றண்டா தர்க்க ரீதியாக சரியா ஒரு கல்வியலாளர்கள் ஒரு விஷயம் கதை கேட்க இந்த இந்த இருக்கு சான்று, இப்படி இப்படி நடந்தது சான்று கொடுக்கறது தெரியுமா? ரிசோர்சஸ் ரிஃபரன்ஸ் சொல்றது. அந்த மடையங்கள் மாதிரி ஒரு கட்டறிந்த அறிஞர்கள் இதுல சும்மா வாய்க்கதைய நம்புறது இல்லை யாரும். சரியா? உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 47. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 55 ஐயா. சரி. அப்போ அண்ணா உன்னோட சொல்றேன், நாங்கள் என்ன விதத்துல இப்ப நாங்கள் இன்றைக்கு நான் சொல்றேன், எந்த அம்மா 83ஆம் ஆண்டு கலவரம் செய்துதான் நான் போராட போகணும் என்று எத்தனைச்சினான். அதாவது 83ஆம் ஆண்டு கலவரம். சரி, அது உங்களோட நியாயம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. அதை நான் வேண்டாம்னு சொல்லலையே. ஓ அப்ப ஐயா அங்க போய்த்தானே ஐயா எங்களுக்கு இப்படி இப்படி தமிழருக்கு சிங்களவனுக்கு அடிக்கணும் தான் போனான் ஒழிய. ஆனா நான் ஐயா 10ஆம் தான் படிச்சினான், எனக்கு பெருசா பட்ட அறிவுகள் இல்லை. அதுதான் சிக்கல் என்னன்னா, இப்ப உங்களுக்கு படிப்பு இல்லை, எனக்கு படிப்பு இருக்கு. சரியா? அப்ப நான் இதெல்லாம் ஆராய்ஞ்சு சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க சொல்ற நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நான் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கல. அங்க நீங்க சொல்றவர் தலைவரும் இல்ல, அவர் இந்த கொடுமைகளுக்காக போராட வலிக்கிடவும் இல்ல. அவர் உங்களுக்கு தெரியுமா, அவற்ற தேப்பன் வேலுப்புள்ள, அவற்ற தேப்பன் திருவேங்கடம், தேப்பன் திருமேனியார் வெங்கடாசலம் புள்ள 1860களில் 3 கோயில் சொந்தமாக காட்டினவர். வல்வெட்டித்துறை வைத்தீஸ்வரன் கோயில், வல்வெட்டித்துறை முத்துமாரியம்மன் கோயில், நெடியாடு பிள்ளையார் கோயில். அது மட்டும் இல்ல, வட்டாப்பள்ளி அம்மன் கோயில், கொட்டில இருந்த வட்டாப்பள்ளி அம்மன் கோயில கட்டிடமாக கட்டி கொடுத்தார். 12 கப்பல் வச்சு இந்தியா, மலேசியா, ஜாவா, சுமத்ரா அந்த டைம் இருந்த நாடுகளுக்கு கோயில ஏத்தி இறக்குற ஒரு வணிகர். அப்ப 1800 சொச்சங்கள்ல உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு கோயிலுக்கு கிட்ட கூட போயிடலாம். திருமேனியார் பேரே வைக்கலாம். சரி, அவர் ஒரு பிளான்ட் பொருங்க. நான் சொல்ல உங்களுக்கு வரலாறு வடிவா, அவர் இந்தியாவால உருவாக்கப்பட்ட ஒரு பிளான்ட் என்று சொன்ன ஒரு மால் என்று சொல்றேன் இங்கிலீஷ்ல. ஒரு நாடுகள்ல பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நபரே தவிர அவர் எங்கேயுமே சாதிய ரீதியாக இவருக்காகவும் போராடல். அவர் அவற்றை தன்னுடைய வாழ்க்கை பூராகவும் 4 பேட்டி கொடுத்திருக்கிறார். 2 ஹிந்து, இந்தியால இருந்து வார ஆங்கில பத்திரிகை த ஹிந்து என்ற ராமுக்கு, இன்னொன்னு அனிதா பிரதாப் என்ற ஒரு பெண்ணுக்கு, இன்னொரு வெளிச்சம் என்ற தமிழ் ஊடகத்துக்கு. இந்த 4லையும் அவர் சொல்லல, எங்கேயுமே சொல்லல நான் சாதிய பிரச்சனைக்காக போராட வந்தேன். அவர் சொல்றாரு என்ன, தான் 1900 என்ன, உங்க லைன் கிளியர் இல்ல. ஹலோ, இப்ப தெளிவா இருக்கு? தெளிவா இருக்கு. அப்ப நீங்க தான் சொல்றீங்களே தவிர அவர் சண்டை வாயால சொல்லல. நீங்க சொல்ற அந்த இதுகள் எல்லாம் நான் இதுக்குத்தான் போராட வந்தேன். ஐயாஜி, நான் உங்களுக்கு சொல்றேனே, நான் ஒரு கடப்புலிகள் தளபதியா இருந்தேன். அதாவது நான் ஒரு தளபதியா இருந்தேன். கிளியர் இல்ல, கிளியர் இல்ல. அப்ப எனக்கு இங்க இப்ப அப்ப நான் இங்க ஒரு சாதி பிரச்சனை ஒன்று வேற. அப்ப எஸ்ஒன்னு எனக்கு சொன்ன ஒரு உதாரணத்துக்கு, துன்னாலையா சாதி குறைஞ்சாக்கள்
ஒரு கிணத்துலவே தண்ணி அள்ளினோம். அல்ல சாதி குடிநாங்கள் என்ன செய்யறாங்கன்னா அதுக்குள்ள உயிரை முட்டி முடிக்கையும் போட்டுட்டாங்க. அப்ப இத கேள்விப்பட்டு சொன்ன போய் எல்லாரையும் கூப்பிட்டு அடி பச்சை மட்டை அடி போட்டு கிணற இறைக்க வச்சு அந்த சாதி குறைஞ்ச ஆட்களை தண்ணி அள்ளி அவியலுக்கு ஊத்தி குடிக்க வச்சு போட்டு எல்லாரும் இந்த கிணத்தை பாவிக்கணும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்ப இப்படித்தானையா நாங்கள் வளர்ந்தாங்க எங்கட காலத்துல. தனி இது வந்து ஒரு தனி சம்பவங்கள். அப்படி தனி சம்பவங்களை நாங்கள் கதைக்க வரல. கேளுங்க, நாங்கள் ஒரு 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 இதா என்ன ஒரு கூட்டு சமூகமாகத்தான் நாங்கள் கதைக்கிறோம். தனி சம்பவம் நான் எத்தனையோ சம்பவம் நான் சொல்லலாம். சரியா, இப்படி இப்ப எங்கட காலத்துல சாதிய கதைக்கலாது. அப்படி ஒரு அதே புள்ளியே அதே இப்ப ஒரு சமூகத்துல இருக்கிற பிரச்சனைய புள்ளி என்ன செஞ்சோம்டா சாதி பிரச்சனைய உள்ளுக்குள்ள அமர்த்தினதே தவிர இல்லாமல் பண்ணல. அப்படின்னா இப்ப அது இல்லாமல் போயிருக்கும். இப்ப என்னண்டா அந்த அளத்துக்கான பிரபாகரனுக்கு அந்த அளத்துக்கு பெரிய மிகப்பெரிய சமூக விஞ்ஞானம் தெரிஞ்ச ஒரு நபர் அல்ல. சரியா, சொல்லி கொடுத்ததை அவர் செஞ்சார், அவ்வளவுதான். இப்ப அதை விடுவோம். இப்ப நாங்க அதை இப்ப நான் சொல்லணும், நான் நீங்கள் படிச்சீங்க நான் இருக்கிறேன். உங்கள்ட்ட இருக்கிற அறிவை நான் பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி என்னட்ட இருக்கிற ஆலோசனையோ அல்லது அறிவுரையோ நீங்களும் கேட்கணும். கண்ணால காண்பதும் பண்டிதன், காதால கேட்பதும் பண்டிதன். அந்த என்ன எங்கட இவருக்கு சொன்ன மாதிரி, கம்பருக்கு சொன்ன மாதிரி, நாங்கள் படிக்காட்டாலும் காதால கண்ணால பார்த்து கேட்டு அறிஞ்சதை வச்சுதான் நான் உங்களோட கதைக்கிறேன். நான் நீங்கள் உங்களை மாதிரி நான் பட்டம் படிக்க இல்லை, ஆனால் நாங்கள் செயல்படுத்தினதை சொல்றோம் உங்களுக்கு. இல்ல அது இப்ப அந்த சம்பவங்கள் இருக்கு. இப்ப நானும் இல்லையான்னு சொல்லல. அப்படி ஒரு சம்பவங்கள் அங்கங்க இருக்கே தவிர என்ன செய்கிறீர்கள் இன்றைக்கு நான் சொல்றேன். நான் ஒரு கடற்தொழில் சமூகத்தை சார்ந்த நான் வெள்ளாளர்கள் நீங்கள் கதைக்கிறதுல ஒரு அதாவது எங்களை இயக்கத்தை பற்றி கதைக்கிறதா என்னால இயற்கையிலாமே இருக்குது. மற்றதெல்லாம் 100% சரி. அதை நான் எல்லாத்துக்கும் உடன்படுறேன் உங்களோட. அப்ப இதுதான் எனக்கு இருக்கிற உங்கள்ட்ட இருக்கிற நல்ல கருத்துக்களை கொண்டு போய் நீங்கள் எங்களை நாங்கள் அதாவது வாழ வழி இல்லாமல் ஆயுதம் தூக்கின எங்களை நீங்கள் புல சொல்றீங்களே. நீங்க இந்த சமூகத்தை 30 வருஷம் பின்னுக்கு இழுத்து நீ உங்களுக்கு யாரு உரிமை தந்தது ஆக்களை சுடுறதுக்கு? நீங்க ஆரக்கட்டு சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபலை சுட்ட, நீங்க ஆரக்கட்டு சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபலை சுட்ட, நீங்க ஆரக்கட்டு கோப்பா கிறிஸ்டியன் காலேஜ். நீங்க என்ன நான் சொல்லவா, நீ உங்களுக்கு போராட்டத்துக்கும் கொலைகளுக்கும் வித்தியாசம் தெரியல. சரியா, நீங்க நினைச்சீங்க கொலை சுடுகா நீங்க தமிழீழம் அமைக்க ட்ரை பண்ணினீங்களா, சுடுகாடு அமைக்க ட்ரை பண்ணினீங்களா? நீங்கள் சிங்களாக்களை விட பாருங்க, நான் சொல்லி முடியும், நீங்கள் சிங்களாக்களை விட அதிக அளவு கொலை செஞ்சிருக்கிறீங்க தமிழாக்கள். உங்களால ஏழுமா அவ்வளவு பேரையும் திருப்பி அவ்வளவு மூளையும் திருப்பி உருவாக்க நீங்க படிக்கலன்னு சொல்றீங்க. சரியா, நீங்க படிக்காத நீங்க படிச்சவன் எல்லாரையும் கொலை செஞ்சு கொண்டு போயிருக்கிறீங்க. அப்ப இந்த சமூகத்தை யார் கட்டி எழுப்புறது? படிக்காத நீங்களா படிச்சவன்? பிரவாரணத்தினே அம்மா படிச்சவன், அதை சொல்லுங்க. நீங்க பிரவாரணத்தினே அம்மா படிச்சவன். இப்ப நீங்கள் நான் சொல்ற கதைகளும் எனக்கு எந்த இனத்துக்கு எதிராக இனத்துக்கு யார் எதிராக என்ன இனத்துக்கு அதை விட தெரியுமா தெரியாத உங்களுக்கு இது தெரியுமா? 14 பாடசாலை என்ன மட்டுவில் மிருசுவில் மந்துவில் இப்படியே சங்கான வரைக்கும் இங்க நடந்த கலவரங்கள் தெரியுமா உங்களுக்கு? சாதிய கலவரங்கள். இப்ப சாதிய கலவரங்கள் நடந்து இப்ப நீங்கள் இப்ப இன்றைக்கு உங்கள்ட்ட நான் அறிய வேண்டி இருக்குது. நான் உங்களோட கருத்துல நான் சிலதை உள்வாங்குறேன். நான் உங்களோட போன் பேஸ்புக் வரைக்கும் நான் ஏற்கிறேன். அது சில அந்த சாதிகள் எல்லாத்தையும் இல்லாமச்சது நாங்கள்லாம். நீங்கள் ஒன்றும் அங்க நீங்கள் இல்லாமல் செய்யலையான்னு உங்களுக்கு என்னன்னா இப்படிதான் நீங்க பாவம். இப்ப நான் சொல்றேன், நீங்க பாவம், நீங்க தெரியாமல் உள்ள இயக்கத்துக்கு போயிருப்பீங்கள். ஆனால் அங்க என்னையா எந்த அம்மாவோ எந்த தங்கச்சியோ எந்த சகோதரனையும் படுகொலை செய்கிறான், செய்யாத வேலை செய்கிறான், என்னையா பார்த்து கொண்டிருக்க சொல்றீங்க? சரி, இப்ப விளங்குதான். இப்ப நீங்க அந்த கோபத்துலதான் நீங்க இயக்கத்துக்கு போனதே தவிர சமூகத்துக்காக போகல. உங்கள்ட்ட தனிப்பட்ட இதுக்காக நீங்க போனீங்க. 83ஆம் ஆண்டு கலவரம் நான் இங்க பருத்துறையில இருக்கிறேன், கற்கோளம்ன்ற கிராமத்துல இருக்கிறேன். எந்த சனத்தை கொழும்புல பட்டுறான், எனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? இனப்பற்று நானும் தமிழன் அவனும் தமிழன், தமிழனாலும் கொல்ல போடுறான், தமிழன் கொல்றான். சரி, அப்ப உங்களுக்கு என்ன 68ஆம் ஆண்டு 57ஆம் ஆண்டு 43ஆம் ஆண்டு எல்லாம் நடந்த சாதிய கலவர நேரம் வரல? இந்த உதய இனப்பற்று நீ சொல்ற அப்ப நீங்க தூக்கல ஆயுதத்தை இவனுக்கு எதிராக
இப்ப நான் நீங்க உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியும், அதுக்கு எதிராக தூக்கித்தான் நாங்கள் அதை நீங்க தூக்கல இல்ல நீங்க நாங்கள் நீங்கள் அதுக்கு நீங்கள் அதை விளங்காம காட்சி விளங்காம இல்ல, நீங்க தூக்கல உங்களுக்கு விஷயம் தெரியாது, உங்களுக்கு. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்ல, இதை போல எத்தனை நடத்த இப்ப எங்கட பொது ஒரு கூட்டம் நடக்கிறதே சாதி பற்றி கதைக்கிறார். மற்றது இன்றைக்கு தமிழ்ச்செல்வன் வந்து முடிவெட்டுறவர் அவர் ஒரு பிள்ளாம்பம்பளை கல்யாணம் அடிக்கிறார். அதே மாதிரி எத்தனையோ எல்லாம் எல்லாரும் அவரை காட்டி கொடுத்ததார், எல்லாரும் தமிழ்ச்செல்வன் இடத்தை காட்டி கொடுத்ததார். அது எனக்கு தெரியாது, எங்களுக்கு நான் சொல்றேங்க அவரை காட்டி கொடுத்தது அவர் கல்யாணம் கண்ண மனுஷன் தம்பிய, அவர் பிரிஞ்சுதான் கடைசியில இருந்தவர், உங்களோட தலைவருக்கும் தெரியும். சரி, அதால உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். நான் உன்னோட என்னண்டா நீ ஒரு பெரிய ஒரு தேடலுக்குள்ள நிக்கிறாய், நான் இல்லையான்னு சொல்லல. எந்த வீட்டுல 3 பேரை புலி கொண்டே ஷா கொண்டா பிறகு அதே நியாயம் தானே. இப்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க சொன்னீங்க இந்த இனத்துல 3 பேரை அம்மாவின் தங்கச்சியம் இது பண்ணா நான் ஆயுதம் தூக்கினேன். அம்மா இல்லடா, கொழும்புல 83ஆம் ஆண்டு கலவரத்தை சொல்றேன் நீ. இல்ல 83ஆம் ஆண்டு கலவரத்தை பற்றி கதைக்கிறதுக்கான தமிழனுக்கு தகுதி இல்ல, சரிமா? தமிழன் ஏனண்டா அதுக்கு முதலே 68ஆம் ஆண்டு 57ஆம் ஆண்டுலாம் இங்க சாதிய கலவரம் நடந்து மரத்துல இருந்தவன மரத்தை தரிச்சு சாக்கொண்ட சமூகம் இது. அதுக்குதான் தலைவர் நாங்கெல்லாம் இப்படி கதை குழந்தைக்கெல்லாம் பச்சை மட்டை அடி போட்டது அப்படி எல்லாம் சமூகத்தை திருத்தேனா. அடே பெரியா இங்க வா, நான் உணர்ந்து நாங்கள் எல்லா சாதியும் எல்லா இனத்தை, அதாவது எங்களுக்கு என்னென்ன சாதி இருந்தோ அத்தனை பேரும் சேர்ந்தான் நாங்கள் போரிட்டுனாங்க. உங்களுக்கு தெரியல உனக்கு நான் இப்பவா நான் தீவ தொழிலாளி விட்ட சாப்பிட்டு தண்ணி குடிச்சு என்ன உயிரை பாதுகாத்த விட எத்தனை வீடு காட்டுறது உனக்கு? நான் இதெல்லாம் தனிப்பட்ட கதை என்ன நீங்க சொல்ற. அதே ஒரு அதாவது 1 2 3 தாண்டா வரும். இன்றைக்கு நான் உணர்கிறேன் வடமாவாத்திலே இதை கேளுங்க, நீங்க பாவம் உங்களை வந்து பலி கொடுத்துட்டாங்க. ஆயுதம் தூக்கினவன்ல 99% இந்த நான் சொல்ற ஒடுக்கப்பட்ட சாதி. வெள்ளாளன் வந்து ஆயுதம் தூக்கல, சரியா? பார்லிமெண்ட்டுக்கு போனது யார்? புலியால. ஆனா உங்களுக்கு அரசியல் தெரியல. உங்களை வந்து எனக்கு தெரியாதா? தெரிஞ்சதை சொல்றேன்டாப்பா. அதான் சொல்றேன். நீங்க அடே பெரியா நீ சாதிய சொல்றாய், நான் வந்து சொல்றேன் பாடா நான் வெளிய சாதி, அதாவது நீ ஜீவ தொழிலாளி விட்டு நான் சாப்பிட்டு திண்டு அக்கா தங்கச்சி படுத்த வீட்டு எல்லாம் காட்டுறேன் சொல்றேன். அண்ணா நீங்கள் படுங்க அண்ணா, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உங்களை வந்து பலியாக்கிட்டாங்க. நீங்கள் இன்னும் எனக்கு தெரியாதா? ஆனா நாங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாத்தையும் நாங்க எங்கட ஆட்சியில எல்லாரும் சமன், சாதிய கதைக்கலாது இதை கொண்டு வந்து நாங்கள் பாப்பா அங்க ஒண்ணும் அப்படி இருக்கு. இப்ப நான் உனக்கு சொல்லட்டோ, நான் ஒரு வாய்ஸ் கொண்டு போடுறேன், நீ எதையாவது திருந்தோணும் கேக்குறேன். ஒரு நான் ஒண்ணு சொல்ல, எனக்கு வந்து என்னைய திருத்துறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நான் 4-5 புத்தகம் தாரன் வச்சு வாசிங்க, முதல் வாசிச்சு இந்த அப்படியா உங்க கருத்து எல்லாத்தையும் நான் இருக்கிறேன்டா, நான் இல்லையா நான் சொல்லுவேன். என்னட்ட துவாக்கி இருந்தா ஒவ்வொரு புள்ளியையும் தேடி தேடி சுடுவேன் நான். அப்போ இப்பயும் நான் உனக்கு சொல்லட்டேன், நான் யுத்தம் நடந்தது நீ வந்து என்ன சுடத்தான் வேணும். எங்க வரணும் சொல்லு, நான் பாறேன் சுட்டு விடுவேன். இல்ல அதால நான் இப்ப சுடையிலத்தானே, நான் இப்ப இந்த வாயாலதான் காய்ச்சி கொண்டிருக்கேன். அதனால நீங்கள் சந்தோஷப்படுங்க. அவன் வீட்டுல இத்தனை பேரை சாக்கொண்டும் அவனை ஒரு தரையும் சாக்கொள்ளாமல் பேசி கொண்டிருக்கிறானே என்று. அடே அப்போ நானும் இந்த சாவை கொண்டத வந்து விஷயத்த வந்து எனக்கு இப்ப நான் சொல்ல, நானும் 90ஆம் ஆண்டு தான் போராடவே போனான். அது சின்னல 15 வயதுல போலிக்கிட்டு அது அண்ணன் ருட்டி கொண்டு வந்துட்டான். அப்ப பிறகுதான் நான் போனான். அப்ப இப்ப நான் உன்னிட்ட கேட்கறது, நாங்கள் எல்லாரும் தமிழராக ஒன்றுபட்டே ஆகும். இந்த தமிழர் கதையெல்லாம் எனக்கு விடாதேங்க. தமிழர் எல்லாம் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இல்லை. கொண்டு வராய் நீ இப்ப என்ன பொறுத்தல ஜீவ தமிழன் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் உங்களை இந்த தமிழனை விட சிங்களவன் 1000 மடங்கு திறன்.
தெரியும். அவன் சொல்றான், நான் அவன் சொல்றான், அவனோட நான் வாழுவேன், உங்களோட வாழ மாட்டேன். அவனோட அவன் சமனா என்ன நடத்துவான், எனக்கு படிப்பு தந்திருக்கிறான் இந்த நாட்டுல. சரி, தேவையில்லடா, இந்த நாட்டு குடிமகனா நாங்கள் எல்லாரும் படுவோம். அதாவது நான் உங்களோட வாழையில உங்களோட இந்த தமிழன் என்று சொல்றவனோட வாழை. அவன் இன்னும் அவங்க இன்னும் திருந்த இல்லை, இவன் பட்டும் திருந்த இல்ல, 30 வருஷம் பட்டும் திருந்த. நான் பட்டு இருந்தே இல்லதான், நான் இருக்கிறேன், நான் இல்லையான்னு சொல்லல. அப்புஜி, நீ வந்து சிங்களவனோட இருந்தோட நீ நல்லா படிச்ச புள்ள. நான் உனக்கு சொல்றேன், நாங்கள் தமிழர் இல்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இந்த தமிழன் என்ற அடையாளத்தையே விட்டுட்டேன். நான் அது பகிரங்க என்ன தமிழன். அப்ப இந்த நாட்டு குடிமகனாக நாங்க வாழ்வோம் எல்லாரும். குடிமகனாக நான் ஒரு சிங்களவன் எப்படி சிந்திப்பேனோ அப்படித்தான் சிந்திப்பேன். அப்புஜி, நான் சொல்லட்டும், நீங்கள் அம்பேத்கார வந்து நல்லதுன்னு சொல்றீர்கள். இன்றைக்கு அம்பேத்கார நான் குருவா மதிக்கிறேன். அவர்கிட்ட புத்தகம் இன்னும் படிக்க கிடக்குது, நான் படிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். அப்ப அவரும் ஒரு இடத்த புலவுறாரு. என்ன புலவுறாரு என்றால், பௌத்த மதத்துக்கு 25,000 பேரோட சேர்ந்தது, அதை ஏற்க இல்லாது. 25 ஒரு 10 லட்சம் பேரோட சேர்ந்தது, 25,000 பேர்ல கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேல. அதைத்தான் நானும் செய்ய போறேன். அப்ப அது புல. அதான் நீங்க புள்ளியான்னு சொல்லுங்க. அவர் 27 பட்டம் வச்சிருக்கு. புத்த கேளடா, புத்த பிரானே சொல்றார், எனக்கொண்டு ஒரு மதம், எனக்கொண்டு ஒரு வழிபாடு, எனக்கொண்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் என்ற போதனையை பின்பற்ற கொண்டுதான் புத்த பிரான் சொல்றாரு. அதை விட்டு போட்டு அதுக்கு ஒரு மதத்தை உருவாக்கி 10வது அம்பேத்கரை போய் சேர்றாண்டா, இது என்னன்றா இருக்கிறது? அதே மாதிரி பௌத்த இந்து சமயத்தில சூத்திரன், சத்திரியன், வைசிகன், பிராமணன் என்று சாதி பிரிச்சு, உங்களுக்கு அது தெரியுமா? பிரிச்சு நீங்க மதங்களை பற்றி அம்பேத்கர் பற்றி கதைக்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு என்ன தகுதியும் இருக்குது? நீ இல்லையா? நான் பிள்ளைதான்டா சொல்றேன். அதானே பிள்ளைன்னா, நீங்க எல்லா மதங்கள்லயும் அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு. இந்து சமயத்துல எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? அடே பெரியா, உன்னட்ட இருந்து நானும் கற்க வேண்டி இருக்கடா. நான் இல்லையான்னு சொல்லிடா. உன்ன கருத்து, இந்த சாதியங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அறிய வேண்டி இருக்குது. நான் இல்லையான்னு சொல்லிடா படியா. அதான் சொல்றேன். இப்ப நீங்க அதானே சொல்றேன். இப்ப நான் வந்து தமிழன் அடையாளத்தை விட்டுட்டேன். அதால இது விடிய காலமே எனக்கு நீ வகுப்புகள் இருக்கிற டைம் சும்மா டென்ஷன் ஆகாமல் நீங்களும் ஆகி என்னையும் கத்த வைக்காமல் நாங்கள் ஆறுதல ஒரு நாளைக்கு ஆபீஸுக்கு வாங்குவோம் கதைப்போம். எங்கயா இருக்கு? 2 ஆபீஸ் தாவடியில இருக்கு, கொக்கு இந்து கல்லூரிக்கு கொஞ்சம் கிட்ட. சரி அப்புஜி, அண்ணா நான் ஜாப்பன் பிறகு வருவேன். நான் வருவேன். சரி சரி, வந்து உன்னட்டு நான் உனச்சுலட்டோம். சரி, நான் உனக்கு ஒரு வயசும் போறேன், எல்லாத்தையும் போறேன். நீ கேள், நீ அது வாரம் ஆபீஸுக்கு வரணையா வாங்க நேரம் கதைப்போம். ஓகே ஓகே.